ஃபியூச்சர் என்விரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது VUCA ஊகா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இட் மீன்ஸ் த ஃபியூச்சர் என்விரான்மெண்ட், அதாவது அந்த எதிர்கால சூழல், வணிகத்தினுடைய சூழல் அப்படிங்கிறது த ஃபியூச்சர் என்விரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் திஸ் ஏஜ் ஆஃப் rapid technology advancement has been captured aptly in the acronym VUCA. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா வணிகத்தினுடைய எதிர்கால சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. அதான் VUCA அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாலட்டாலிட்டினா ஏற்றம் இறக்கம், தென் அன்சர்டனிட்டினா அந்த நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு சொல்றது தான் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா அந்த சிக்கலான தன்மை, அண்ட் ஆம்பிகிட்டினா அந்த தெளிவற்ற தன்மை. ஸோ இதெல்லாம் எப்போ எந்த சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா டெவலப்டு இன் தி லேட் 80s பை தி US மிலிட்ரி. அதாவது 1980s பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க இராணுவத்தில் வந்து இந்த ஒரு சூழல் வந்து அப்போவே 1980ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த சூழல் வந்து உருவாயிருக்கு. அதாவது ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், அதாவது அந்த வணிகத்தினுடைய சூழலானது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த VUCA அப்படிங்கிறது இந்த வாலட்டாலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆம்பிகிட்டி. ஸோ இந்த நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வணிகத்தினுடைய சூழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. அதாவது எதிர்காலத்தில் இப்படியும் ஆகலாம் அப்படின்ற ஒரு அந்த தன்மையை வந்து ஒரு எதை சொல்லுது, அந்த வணிகத்தினுடைய சூழல் ஏற்றம் இறக்கமாக இருக்கலாம், நிச்சயமற்ற தன்மையாகவும் இருக்கலாம், சிக்கலான சுச்சுவேஷன் கூட இருக்கலாம், ஸோ தெளிவில்லாத தன்மையாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து சந்திக்கக்கூடிய சூழலை வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதை தான் VUCA அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் டு டேக் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸும் வியாபாரமும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன், அந்த யுக்தி சம்பந்தப்பட்ட முடிவுகளை வந்து எடுக்கணும். அதான் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. தி டைனமிக் எவர் சேஞ்சிங் என்விரான்மெண்ட், தி unpredictability of various factors, the multiplicity of forces affecting business and the lack of clarity are the variables which affect business. ஸோ எதையெல்லாம் வந்து வியாபாரத்தை பாதிக்குன்னு பாருங்க. ஸோ எதை சொன்னா அந்த மாறி வரக்கூடிய அந்த சூழ்நிலை, கணிக்க முடியாத அந்த பல்வேறு வகையை சேர்ந்த அந்த காரணிகள், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து பாதிக்கக்கூடிய சக்தியா வந்து ஏற்படுது. சரிங்களா? இது மட்டும் இல்லாம எந்தெந்த காரணி எதிர்காலத்தை வந்து பாதிக்கும், தெளிவற்ற நிலையை வந்து ஏற்படுத்தும், பாதிப்படை செய்யும் அப்படிங்கிறது இந்த வணிக சூழல் வந்து நமக்கு எடுத்து உதாரணமா இருக்கு. எப்படி வேணாலும், அதாவது எதிர்கால சூழ்நிலை எப்படி வேணாலும் ஆகலாம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து நிச்சயமற்றதா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு எடுத்துக்காட்டுது. The dynamic ever changing environment, the unpredictability of various factors. ஸோ இருக்கக்கூடிய அந்த வணிக சூழலானது நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி வேணாலும் வணிகத்தை வந்து தெளிவற்ற சூழ்நிலையை கொண்டு ஏற்படுத்தலாம், பாதிப்படையக்கூடியதாகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. The multiplicity of forces affecting business and the lack of clarity are the variables which affect the business. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரியான சுற்றுச்சூழலாம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த சவால்கள் எல்லாமே நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் இதை நம்ம ஏற்றுக்கூட ரெடியாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. It is now important for every business to meet the challenges posed by the environment in order to remain competitive. ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்வேறு நிலைகளில் வந்து இட் இஸ் நவ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் டு மீட் சேலஞ்சஸ். ஸோ நம்ம எல்லாத்தையுமே எதிர்கொள்றதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். போஸ்ட் பை தி என்விரான்மெண்ட் இன் ஆர்டர் டு ரிமைன் காம்படிட்டிவ். ஸோ இந்த போட்டியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம வந்து எதையுமே எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட், தி அன்சர்டைன் கண்டிஷன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் requires a firm to be prepared to face the volatility
பை பிளானிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நிச்சயமற்ற தன்மைன்னு சொல்லுவோம், வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த நிச்சயமற்ற தன்மையை வந்து பிளானிங் மூலமாக நம்ம எதிர்கொள்றதுக்கு வந்து தயாராக இருக்கணும். சரிங்களா? தென் தி presence of complex variables impacting business should be understood and alternative measures for solving the issues should be developed. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வியாபாரத்தை வந்து பாதிக்கக்கூடிய காரணிகளை வந்து நாம புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் சொல்கிறேன் பாருங்க, தி presence of complex variables impacting business should be understand. அந்த பிரச்சனை ஆல்டர்னேட்டிவ் மெசர்ஸ் ஃபார் சால்விங் த இஸ்யூஸ் ஷுட் பி டெவலப்டு. ஸோ அதை நம்ம அந்த காரணி வந்து புரிஞ்சுக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கல் அதை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த மாற்று நடவடிக்கையும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதை தான் சொல்ற பாருங்க, இன் அண்ட் புக்கா. ஸோ அந்த ஏற்ற இறக்கம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ புக்கா என்வரன்மெண்ட் FM has to be forward looking, anticipating the change. Adaptability will remain essential for the success of any business in an ambiguous, uncertain environment. சரிங்களா? ஸோ இந்த நிச்சயமற்ற இந்த தன்மையில, இந்த சிக்கலான ஒரு சூழ்நிலை, தெளிவற்ற தன்மையில அந்த ஊக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில என்ன பண்ணுன்னா, ஒரு நிறுவனம் அந்த இந்த மாற்றத்தை வந்து எதிர்த்து வந்து செயல்பட காத்திருக்கு, ரெடியா இருக்கணும். ஸோ ஒரு வியாபாரத்தினுடைய வெற்றிக்கு அந்த தடையற்ற அந்த நிச்சயமற்ற சூழல் போன்ற இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே எதிர்த்து நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஸோ அதை தான் வந்து ஊக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு வணிகத்தினுடைய சூழ்நிலையில ஸோ இந்த ஊக்கம் அப்படிங்கிறது வந்து எவ்ரி பிஸ்னஸ் கன்சர்ன் கட்டாயம் வந்து இது எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் ஃபியூச்சர் என்விரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றதுல ஊக்கம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்? அதாவது பெரிய நிறுவனத்துடைய ஆளுகை, அந்த மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, அதை தான் வந்து பெரிய நிறுவன ஆளுகை, அதாவது அதை தான் கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் விச் கவர்ன்ஸ் எ கம்பெனி. அதாவது பெரிய நிறுவன ஆளுகை அப்படிங்கிறத சொல்றேன்னா, ஒரு நிறுவனத்தை வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்ன, எதை சொல்றாங்க? விச் கவர்ன்ஸ் எ கம்பெனி. ஒரு பெரிய நிறுவனத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ், இதை தான் வந்து என்ன சொல்றாங்க, நிர்வகிக்கக்கூடிய அந்த அதை தான் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் விச் கவர்ன்ஸ் எ கம்பெனி. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் தான் அந்த கம்பெனி வந்து நிர்வகிக்குது. தென் இட் ப்ரொவைட்ஸ் எ ஃப்ரேம்வொர்க் ஃபார் மேனேஜிங் எ கம்பெனி அண்ட் அச்சீவிங் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை வந்து நிர்வகித்து அதனுடைய குறிக்கோள்களை அடைய வந்து அதனுடைய குறிக்கோளை வந்து அச்சீவிங் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ், அதனுடைய குறிக்கோளையும் அடைவது இதனுடைய நோக்கம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் கிவ்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் இன்டர்னல் கண்ட்ரோல், பெர்ஃபார்மன்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் கார்பரேட் டிஸ்க்ளோசர். ஸோ இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் என்ன பண்ணுது பாருங்க, இட் கிவ்ஸ் கைட்லைன்ஸ். ஸோ அந்த கைட்லைன்ஸ் கொடுக்குது ஃபார் எதுக்கெல்லாம், இன்டர்னல் கண்ட்ரோல், அதாவது உள்கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடியது, பெர்ஃபார்மன்ஸ், மெஷர்மெண்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட், ஸோ அந்த செயல்திறன், மெஷர்மெண்ட்னு அளவீடு, அண்டு கார்பரேட் டிஸ்க்ளோசர். அது மட்டும் இல்லாமல் அந்த பெருநிறுவனத்தினுடைய வெளிப்பாடு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பரேட் கவர்னன்ஸ் வந்து நிர்வகிக்குது. ஸோ எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கார்பரேட் கவர்னன்ஸ் லேஸ் டவுன் த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப். ஸோ கார்பரேட் கவர்னன்ஸ் என்ன பண்ணுது பாருங்க, கார்பரேட் கவர்னன்ஸ் lays down the rules and responsibilities of the stakeholders of a company, primarily the shareholders, the directors and the management. ஸோ இது என்ன பண்ணுது பாருங்க, இந்த நிறுவனத்தினுடைய அதனுடைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள், டைரக்டர்ஸ். ஸோ அந்த டைரக்டர்ஸ்னா அதனுடைய இயக்குநர்கள். சரிங்களா? தென் என்ன பண்ணாங்க, பிரைமர்லி த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். த ரோல் ஆஃப் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கார்பரேட் கவர்னன்ஸ். ஸோ ஒரு கம்பெனியில் அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸும் அதனுடைய இயக்குநர்களும், சரிங்களா,
ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு உண்டான அந்த பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிற சொல்லி இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து நிர்ணயிக்குது. அவங்களுடைய ஒர்க் என்ன, அவங்களுடைய லைபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்குது. தென் இட் இஸ் போர்ட் தட் ப்ரொவைட்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் தி கம்பெனி அண்ட் இட்ஸ் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ் அண்ட் ஃபினான்சியர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க, ஒரு பெருநிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனருடைய மிக முக்கியமான பங்கு எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னா, அதனுடைய நிறுவனம், அதனுடைய பணியாளர்கள், தென் அதுக்கப்புறம் அதனுடைய வாடிக்கையாளர்கள், தென் அந்த பொருள் வந்து சப்ளை பண்ணுறவங்க மற்றும் அதனுடைய ஒர்க்கர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியர்ஸ், நிதி கொடுப்பவங்க. ஸோ இவங்க எல்லாமே இது வந்து ஒரு நிறுவனத்துடைய முக்கியமான நபர்கள். தென் நெக்ஸ்ட்டு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் 4 ஃபண்டமெண்டல் பில்லர்ஸ். ஸோ இந்த கார்ப்பரேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தூண் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேர்னஸ்னு எதை சொல்லுவோம், பயமின்மை. டிரான்ஸ்பரன்சினா அந்த வெளிப்படையான தன்மை. அக்கௌண்டபிலிட்டினா அந்த பொறுப்பு. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு ஏற்கிறது. ஸோ இது இந்த 4மே பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன, ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸினுடைய ஃபண்டமெண்டல் பில்லர்ஸ் அப்படின்னா இதுதான் சொல்லுவோம். ஃபேர்னஸ், டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ரெக்வயர்ஸ் லிஸ்டட் கம்பெனிஸ். அதாவது இந்த தன்னிச்சையான இயக்குநருடைய அவையில், சரிங்களா? ஸோ இந்த இந்தியன் கார்ப்பரேட் கவர்னன்ஸில் லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது எதெல்லாம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு இயக்குநருடைய அவையில் இருக்கக்கூடிய அந்த டைரக்டர்ஸ்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. டு ஹாவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஆன் தி போர்ட். ஸோ அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் தி டைரக்டர்ஸ் ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ குறைந்தபட்சம் இந்த 3 1 பங்கு பாருங்க, 3 1 பங்கு, 1/3 ஆஃப் டைரக்டர்ஸ் ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். அதாவது குறைந்தபட்சம் 3 1 பங்கு வந்து தன்னிச்சையாக இண்டிபெண்டன்ட் டைரக்டரா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டு ஹாவ் அட்லீஸ்ட் 1 இண்டிபெண்டன்ட் உமன் டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது என்ன சொல்ற பாருங்க, அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ல ஒருத்தவங்க வந்து என்னவா இருக்கணும், விமன் டைரக்டரா இருக்கணும்னு சொல்றாங்க. தென் தேர்ட் ஒன் பாருங்க, டு டிஸ்க்ளோஸ் ஆல் டீல்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் டு ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஸோ மூணாவதா டு டிஸ்க்ளோஸ் ஆல் டீல்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் டு ரிலேட்டட் பார்ட்டிஸ். ஸோ அது மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது டீல்ஸ் அண்ட் அதாவது பேமெண்ட்ஸ், அதாவது அந்த ஒப்பந்தமும் அந்த பேமெண்ட்ஸ் அந்த செலுத்தல்களும் பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளிப்படையாக இருக்கணும். டிஸ்க்ளோஸ், ஸோ வெளிப்படையாக வந்து இருக்கணும். தென் ஃபோர்த் ஒன் பாருங்க, ஃபோர்த் ஒன் டு டிஸ்க்ளோஸ் டீடைல்ஸ் ஆஃப் மேனேஜரியல் காம்பன்சேஷன். ஸோ அடுத்தது டு டிஸ்க்ளோஸ் டீடைல்ஸ் ஆஃப் மேனேஜரியல் காம்பன்சேஷன். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரிலேட்டடாக அந்த மேனேஜரியல் அதாவது நட்ட ஈடு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நட்டீடு சம்பந்தமான அந்த விவரங்கள் வந்து வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் ஃபிஃப்த் பாருங்க, டு டிஸ்க்ளோஸ் டீடைல்ஸ் ஆஃப் மேனேஜரியல் காம்பன்சேஷன். Then CEO and CFO to sign starting that the governance norms have been complied within the financial statements. அதாவது CEO and CFO அந்த தலைமை செயல் மற்றும் தலைமை நிதி அதிகாரி. CFO தலைமை, CEOன்றது அந்த தலைமை செயல், CFOன்றது அந்த தலைமை நிதி அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த அறிக்கைகள் வந்து சட்டபூர்வமாக வந்து அந்த விதிமுறை வந்து முறையாக கடைபிடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த CEO CFOலாம் அதில் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சைன் பண்ணணும். ஸோ அந்த கம்பெனியுடைய அந்த கரெக்டான அந்த சட்டபூர்வமாக செயல்படுறாங்களா இல்லையான்ற பார்த்துட்டு CEO CFOலாம் சைன் பண்ணணும். சரிங்களா? இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் கேன் thus be concluded that the presence of active governance norms in a company enhances the image of company, increase investors' confidence and safeguards the interests of the shareholders and the society. Then அதாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுனால அந்த கம்பெனியுடைய இமேஜ் என்னாகும்,
ஸோ நல்லா இமேஜ் வந்து எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த கம்பெனியுடைய மதிப்பு வந்து அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இன்வெஸ்டார் கான்ஃபிடன்ஸ், ஸோ முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது, அதிகரிக்க செய்யுது. அது மட்டும் இல்லாமல் சேஃப்கார்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தி ஸ்டடி. ஸோ முதலீட்டாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம், பங்குதாரர்கள் மற்றும் சமுதாயத்தினுடைய நலனையும் வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் வந்து கம்பெனியுடைய நல்ல பெயர் வந்து உயருது. தென் தி நியூ நார்ம்ஸ் லே டவுன் இன் கம்பெனிஸ் ஆக்ட் 2000, இந்த புதிய கம்பெனி சட்டம் 2013 படி bringing in transparency in corporates have raised the governing standards of Indian companies as per international standards. ஸோ இந்த 2013 கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி நிறுவனத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை வந்து அதிகரிக்க செய்து சர்வதேச லெவலில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு, ஸோ ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் வந்து தங்களுடைய தரத்தை வந்து உயர்த்தி கொள்ள வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் தங்களுடைய தரத்தை வந்து உயர்த்த கொள்ள பல்வேறு முறையில் வந்து பாடுபட்டுட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனுடைய தரத்தையும் உயர்த்திட்டு தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா